அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் அதை பற்றி தான் பேச போகிறேன். 2025 ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு நம்ம இப்போ வெளிநாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது மொபைல் கொண்டு போக முடியுமா, கொண்டு போக முடியாதா, கொண்டு போனால் என்னென்ன பிரச்சனை வரும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்சிஎஸ்எல் அதாவது தகவல் தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்டா 2025 ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அந்த டிஆர்சி அப்ரூவல் இருக்கணும். அதுக்கு முதல்லையே நீங்கள் வெளிநாடு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீ ஃபோனை கொண்டு போய் நீங்கள் ஸ்ரீலங்காவில் சிம் போட்டு பாவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2025 ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து ஒரு ஃபோன் ஒன்று கொண்டு போனால் மட்டும்தான் அந்த டிஆர்சி அப்ரூவல் அந்த ஃபோனுக்கு பண்ணணும். அதுவும் எப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோனை கொண்டு போய் ஃபோனாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, மற்றது சிம் போடுற எந்தவித டிவைஸுமே, அதாவது இப்போ வந்து சில ட்ரோனுக்கு கூட சிம் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லா டிவைஸுக்குமே வந்து கவரேஜ் வராது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஃபோனை கொண்டு போய் நார்மலாக ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபோனுக்கு வந்து கவரேஜ் வராது, நெட்வொர்க் வராது, நெட்வொர்க் வந்து வேலை செய்யாது உங்களோட அந்த ஃபோனுக்கு. அதாவது நீங்கள் ஃபோனை வந்து பெஸ்ட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு போய் நீங்கள் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு 10 நாளுக்கு அந்த ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது இந்த ஃபோனை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி, ஓகேவா? அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவை நான் பண்ண காரணம் வந்து நான் இப்போ ஜனவரி தான் 5ஆம் தேதி வீட்டுக்கு ஒரு ஃபோன் ஒன்று அனுப்பியிருந்தேன் எங்களோட வீட்டுக்கு. அதுக்கு பிறகு எங்களோட அம்மா வந்து கேட்ட கேள்வி தான் இந்த டிஆர்சி அப்ரூவல் இருக்கணுமாம். இனி வந்து அந்த ஃபோன் வந்து ஸ்ரீலங்காவில் நம்ம வெளிநாட்டிலேருந்து ஃபோன் கொண்டு போனால் ஸ்ரீலங்காவில் வேலை செய்யாதாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் சரி, ஓகே, இதுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னு தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்னு நான் தேடி, அதுக்கு பிறகு தமிழில் வந்து கிடைக்கையில் சிங்களம் ஊடகங்களில் தான் எனக்கு கரெக்டான விளக்கம் கிடைச்சிது. அதுக்கு பிறகு தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். எப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு நம்ம ஒரு ஃபோன் ஒன்று ஸ்ரீலங்கா கொண்டு போயிட்டோம், யூஸ் பண்ணுறோம், சிம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போவே சிம்மை போட்டு நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிடுங்க. 2025 ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு வந்து நாட்டுக்கு இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து துபாயில் இருக்கிறேன். நான் இப்போ துபாயிலேருந்து ஊருக்கு போகிறேன், ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன் அப்படின்னா நான் வந்து இனி ஃபோனே கொண்டு போக முடியாதா, கொண்டு போனால் ஃபோன் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ண முடியாதா, பாவிக்கவே முடியாதா, ஃபோன் வேலை செய்யாதா அப்படின்ற கேள்விக்கு உங்கள் மனதில் இருந்ததுண்டா அதுக்கான விட வந்து பாவிக்க முடியும். ஃபோன் கொண்டு போக முடியாமல் எல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு பிறகு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 5 ஃபோன் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போக முடியும். அதாவது 5 ஃபோனுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போகும்போது உங்கள் கையில் வந்து ஃபோனுக்குரிய பில் இருக்கணும் உங்களோட கையில். அதுக்கு பிறகு ஃபோனுக்கு பெட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பெட்டிக்கு பின்னாடி வந்து சீரியல் நம்பர் இருக்கணும், ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஃபோனுக்கு பின்னாடி சரி ஒட்டி கொண்டு போகலாம். அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து பேப்பர்லேயும் ஒட்டி கொண்டு போகலாம். அந்த 2ம் இருக்கணும். 2ம் இருக்கும்போது நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து நார்மலாகவே நீங்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ளே ஒரு ஃபோனை கொண்டு போயிட முடியும். கொண்டு போனதுக்கு பிறகு வழியாக விலையும் கொள்ளுங்க, 5 ஃபோன் தான் கொண்டு போக முடியும். நீங்கள் கொண்டு போனதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு சிம் ஒன்று போட்டு நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு 10 நாளோ அது தெரியலை எத்தனை நாள்னு சொல்லி, அது அவங்க இன்னும் சொல்லலை. நம்ம கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் சிம்மை போட்டோன்னா அந்த சிம்முக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது டிஆர்சி அப்ரூவல் வந்து இந்த ஃபோனுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ சிம் எடிசலாட்டோ இல்லாட்டி டயலாக்கோ இல்லாட்டி எந்த சிம் போட்டாலும் அந்த சிம்முக்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணலாம். அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த சிம் முகவரோ சிம் பிரான்ச்சுக்கு போய் அந்த பிரான்ச் மூலமாக கூட நீங்கள் இந்த டிஆர்சி அப்ரூவலை நீங்கள் ஃபோனுக்கு பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா கூட ஃபோன் வேலை செய்யாதா அப்படின்னு சொன்னால் இல்லை, வேலை செய்யும். ஃபோனுக்கு வந்து கவரேஜ் வராது. சிம் நீங்கள் போட்டு கோலும் பேச முடியாது. சும்மா நார்மலாக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். டேட்டாவும் யூஸ் பண்ண முடியாது. வைஃபை இருந்ததுன்னா வைஃபை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நடைமுறைக்கு வருமா, சாத்தியமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.
துபாய் சம்மந்தமான ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தாங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.